வீரபாண்டி தொகுதி திமுக வேட்பாளராக தருண் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் பாராபட்டி சுரேஷ்குமாரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி முற்றுகையில் ஈடுபட்டு வருவதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், சேலம் திமுக மாவட்ட செயலாளர் இல்லத்தில் தொண்டர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். சேலம் மாவட்டத்தில் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளராக உள்ள தருண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வீரபாண்டி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றார். இந்த நிலையில் அவருக்கு மீண்டும் நடைபெற உள்ள தேர்தலில் வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அத்தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. நேற்றைய தினமே அந்த தொகுதியைச் சேர்ந்த வீரபாண்டி ஒன்றிய செயலாளர் வெண்ணிலா சேகர் தனது பதவியை ராஜினாமா செய்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் பனமரத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலர் இல்லத்தை தற்போது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தருணுக்கு தொகுதியில் நல்ல மதிப்பு இல்லை எனவும் அவர் கட்சி பணிகளில் இதுவரை முழுமையாக செயல்படவில்லை எனவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பனமரத்துப்பட்டி மற்றும் தொகுதி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களின் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய பாராபட்டி சுரேஷ்குமாரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் தற்போது மாவட்ட செயலாளரிடம் கடிதத்தையும் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மாவட்ட செயலாளர் இது தொடர்பாக பனமரத்துப்பட்டி மற்றும் முற்றுகையில் ஈடுபட்ட நிர்வாகிகளிடம் இருந்து கடிதம் பெற்றுக்கொண்டு அவர்களை இங்கிருந்து சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டு அவர் வேறு வேலை இருப்பதாக கூறி இங்கிருந்து கலைந்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய இல்லத்தை முற்றுகையிட்ட தொண்டர்கள் பனமரத்துப்பட்டியில் வேட்பாளராக சுரேஷ்குமாரை அறிவிக்க வேண்டும், இல்லை என்றால் பனமரத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட திமுக சார்பில் தருண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களுமே அவருக்கு எதிராக செயல்பட்டதன் காரணமாக அதிமுக வேட்பாளர் எளிதாக வெற்றி பெற்றார். அதே நிலைதான் தற்போது நீடித்து வருகிறது. எனவே இதற்கு தலைமை ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என தொண்டர்கள் தரப்பில் ஒரு கோரிக்கை என்பது எழுந்திருக்கிறது. ராம்குமார், வீரபாண்டி தொகுதி திமுக வேட்பாளராக தருண் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் பாராபட்டி சுரேஷ்குமாரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி முற்றுகையில் ஈடுபட்டு வருவதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், சேலம் திமுக மாவட்ட செயலாளர் இல்லத்தில் தொண்டர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். சேலம் மாவட்டத்தில் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளராக உள்ள தருண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வீரபாண்டி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றார். இந்த நிலையில் அவருக்கு மீண்டும் நடைபெற உள்ள தேர்தலில் வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அத்தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. நேற்றைய தினமே அந்த தொகுதியைச் சேர்ந்த வீரபாண்டி ஒன்றிய செயலாளர் வெண்ணிலா சேகர் தனது பதவியை ராஜினாமா செய்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் பனமரத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலர் இல்லத்தை தற்போது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தருணுக்கு தொகுதியில் நல்ல மதிப்பு இல்லை எனவும் அவர் கட்சி பணிகளில் இதுவரை முழுமையாக செயல்படவில்லை எனவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பனமரத்துப்பட்டி மற்றும் தொகுதி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களின் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய பாராபட்டி சுரேஷ்குமாரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் தற்போது மாவட்ட செயலாளரிடம் கடிதத்தையும் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மாவட்ட செயலாளர் இது தொடர்பாக பனமரத்துப்பட்டி மற்றும் முற்றுகையில் ஈடுபட்ட நிர்வாகிகளிடம் இருந்து கடிதம் பெற்றுக்கொண்டு அவர்களை இங்கிருந்து சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டு அவர் வேறு வேலை இருப்பதாக கூறி இங்கிருந்து கலைந்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய இல்லத்தை முற்றுகையிட்ட தொண்டர்கள் பனமரத்துப்பட்டியில் வேட்பாளராக சுரேஷ்குமாரை அறிவிக்க வேண்டும், இல்லை என்றால் பனமரத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக
வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட திமுக சார்பில் தருண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களுமே அவருக்கு எதிராக செயல்பட்டதன் காரணமாக அதிமுக வேட்பாளர் எளிதாக வெற்றி பெற்றார். அதே நிலைதான் தற்போது நிலை நீடித்து வருகிறது. எனவே இதற்கு தலைமை ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என தொண்டர்கள் தரப்பில் ஒரு கோரிக்கை என்பது எழுந்திருக்கிறது. ராம்குமார். சுதன், தகவலுக்கு நன்றி.